கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 13/4/2025 FGC வெள்ளூர் பகுதியில் இந்த ஞாயிறு ஆராதனை, தேவ செம்மட்டுமாய் பாடல் வேலை, சங்கீத வேலை தேவன் ஆஸ்வதித்தார். இப்பொழுது நாம் தேவ செய்தியின் வேலைக்கு கடந்து வந்திருக்கிறோம். இந்த செய்தியை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாய் கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில மாபெரும் வெளிப்படுத்தலை தந்துள்ளார். அல்லேலூயா, அல்லேலூயா. மார்க்கின் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம். மார்க்கு 4ஆம் அதிகாரம் 1 அவர் மறுபடியும் கடலோரத்திலே போதகம் பண்ணப்படுகிறார். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் அவர் கடலிலே நின்ற ஒரு படவிலே ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லாரும் கடற்கரையிலே நின்றார்கள். அவர் அநேக விசேஷங்களை உவமைகளாக அவர்களுக்கு போதித்தார். போதிக்கிற போது அவர்களுக்கு சொன்னது, இன்னைக்கு இன்ட்ரெஸ்டான செய்தி. இந்த செய்தியை முழுமையாக கேளுங்க. சூப்பரான விளக்கம், சூப்பரான வெளிப்பாடு, டெமோ எல்லாம் போட போறோம். நல்லா இதயத்தில் பதிந்து கொண்டா ரொம்ப பிரகாசமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் நிச்சயம் வாழ்வீர்கள். இயேசு ஒரு ஓமையை சொன்னார். 3வது வசனத்தில் கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையிலே சில விதை வழி அருகே விழுந்தது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத பாறை நிலத்தில் விழுந்தது. அதற்கு ஆழமான மண்ணில்லாததினால் சீக்கிரத்திலே முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அது பலன் கொடாதபடி அதை நெருக்கி போட்டது. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து ஓங்கி வளர்கிற பயிராகி 1 30, 1 60, 1 100 பலன் தந்தது. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று அவர்களுக்கு சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஓமையில் எத்தனை நிலத்தை பத்தி சொன்னாரு? வழி அருகே விதைக்கப்பட்ட நிலம். எடுங்க. 4வது வசனம். அவன் விதைக்கையிலே சில விதை வழி அருகே விழுந்தது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. அல்லேலூயா. ஆமா. அவன் விதைக்கையிலே சில விதை எங்க விழுந்ததான்? வழி அருகே விழுந்தது. ஆகாயத்து பறவைகள் பறக்குது பாரு. ஆகாயத்து பறவைகள் வந்து பட்சித்து போட்டதா. அப்போ அந்த விதை எதை குறிக்கிறது? அந்த நிலம் எதை குறிக்கிறது? அதை பத்தி சொன்னார் பாரு. பின்பு அவர் அவர்களை நோக்கி இந்த ஓமையை 11வது வசனம். பின்பு அவர் அவர்களை நோக்கி இந்த ஓமையை நீங்கள் அறியவில்லையா? அறியாவிட்டால் மற்ற ஓமைகளை எல்லாம் எப்படி அறிவீர்கள்? விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். இங்க கவனி. விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறானா? விதைக்கிறவன் யாரு? ஊழியக்காரன். வசனத்தை, தேவ வசனத்தை விதைக்கிறான். நிலம் யாரு? நீங்க தான் நிலம். ஊழியக்காரன் விதைக்கிறவன். இங்க கவனி, இங்க கவனி. விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். விதையை நிலத்தில் விதைக்கிறான். வசனத்தை விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை
விதைக்கப்படுகிற வழிகருகானவர்கள். வசனத்தை போட்டதுமே பாரு, சாத்தான் வந்து அவன் என்ன பண்ணா, வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இவர்கள் யாரு? வழி அருகே விதைக்கப்பட்ட வழியருகானவர்கள். பொறுப்புக்கு நல்ல சொல்லார்கள். கேட்டு படிக்கிறா, யாரும் கேட்பார் இல்லாத நிலம், வேலி இல்லாத நிலம், வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள். அந்த வேலிக்கு எது இருக்காது, யாருக்கும் சொந்தம் இருக்காது. அது எதுவும் ஆடு மாடு கைத குதிரை எல்லாம் சுத்திட்டு இருக்கலாம். அந்த மாதிரி வழி அருகே விதைக்கப்பட்ட ஒரு நிலம் போல இருக்கலாம் மனுஷனுடைய இருதயம். இருதயத்துக்கு கவனி, வேத வசனத்தை போட்டதுமே அங்க ரெடியா பறவைகள் பறந்துங்குது. அசுத்தாவிகள் வந்து என்ன பண்ணுது, அந்த வசனத்தை பொறுக்கி போட்டதுமே அந்த நேரத்தில் விதை விளையுமா, பயிர் விளையுமா, எல்லா விதையும் எடுத்து போட்டுட்டாக்கா அது இருக்கிற மாதிரியே இருக்கும். வாழ்க்கையில் எந்த மாற்றம் இருக்காது. விதைய விதைக்க பறவைகள் வந்து பொறுக்கி போட, விதைய விதைக்க வேத வசனத்தை விதைக்க விசுவாசம் வந்து எடுத்து போட, அப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். அடுத்து பாரு, அப்படியே வசனத்தை கேட்டவுடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டு, அடுத்து ஒரு நிலங்குது கவனி, வசனத்தை கேட்டு ரொம்ப சந்தோஷமா செய்தி பிடிச்சி என்ன சொல்றீங்க, ஐயோ சூப்பரா வந்த ரொம்ப டாப் ஆயிடுச்சு சொல்றீங்களா இல்லையா? யார் அவெல்லாம் சந்தோஷமா வசனத்தை கேட்கிறது, அவங்க 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 எந்த கேட்டுக்கிறார். அப்படியே வசனத்தை கேட்ட உடனே அதை சந்தோஷத்துடனே ஏற்றுக்கொண்டு தங்களுக்குள்ளே வேறு கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே இடர்கள் அடைகிறார்கள். இவர்களே கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். இவங்க யாரு? கற்பாறை நிலம். இவங்க வசனத்தை சந்தோஷமா ஏத்துக்கிறாங்க. வசனத்தை சந்தோஷமா ஏத்துக்கிறாங்க. உடனே அந்த வசனம் என்ன பண்ணுது, நிலத்துல போய் நல்லா முளைக்குது. அந்த விதை என்ன பண்ணுது, நல்லா சூப்பரா முளைக்குது. வசனத்தை கேட்ட உடனே தாமஸ் பாஸ்டர் ஜீவ வார்த்தையை பேசுறாரு. ஜீவ வசனத்தை சந்தோஷமா அந்த இதயத்தில் ஏத்துக்கிறாங்க. ஏத்துக்கிறது பாரு, அப்படியே வசனத்தை கேட்ட உடனே அதை சந்தோஷத்துடனே ஏற்றுக்கொண்டு தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினால் வசனத்தை ஏற்றுக்கொள்றாங்க. ஆனா என்ன பண்ணல, அந்த வசனம் நல்லா வேர் கொள்ளல. ஏன் வேர் கொள்ளனா, அந்த நிலத்துல கற்பார் இருக்குது. பாரு, தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்தில் இருந்து உபத்திரவம் துன்பம் உண்டான உடனே இடர்கள் அடைகிறார்கள். இவர்களே கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். அப்போ கற்பாறை நிலம், கற்பாறை இருக்குது பாரு. வசனத்தை கேட்டதுமே வசனம் நல்லா கேட்டு நல்லா வளர்ந்து செடி வளர்ந்த உடனே உபத்திரம் வெயில் ஏறிட்ட போதும் துன்பம் இங்க கவனி, இங்க கவனி, வெயிலும் உஷ்ணமும் வந்த போதும் உடனே என்ன போகுது, அது உடனே தீஞ்சு போகுது. ஏன்னா வேர் போடல. வேர் ஏன் போல, உள்ள கற்பாரிக்குது அந்த நேரத்துல, ஆனால் வேர் உள்ள போல. அந்த இதயம் உள்ளவர்கள் இங்க கவனி, இங்க கவனி, இங்க கவனி, இங்க கவனி. அதான் கற்பாறை நிலம் சொல்றது. வழி அருகே விதைக்கப்பட்ட நிலங்குது, கற்பாறை நிலங்குது, எல்லா நிலம் இங்கே தான் இருக்குது. அப்போ வசனத்தை கேட்ட உடனே தங்களுக்குள்ளே மேற்கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே இடர்கள் அடைகிறார்கள். இவர்களே கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். அப்போ நிலத்துல கற்பாறை இருக்குது, இதயத்துல கடின தன்மைகள் எல்லாம் இருக்குது. சந்தோஷமா ஏற்றுக்கிறாங்க, நல்லா வளர்ந்து உடனே உபத்திரம் துன்பம் வந்து அந்த வெயில் பட்ட உடனே அது நல்லா ஆழமா போத பிரச்சனை பேஸ் பண்ண முடியல, உடனே அது பலன் கொடாம போதுட்டாங்க. அடுத்த நிலப்பாரு, வசனத்தை கேட்டும் உலக கலவைகளும் ஐஸ்வர்யத்தின் வழக்கமும் மற்ற எல்லாவற்றையும் பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். இவர்களே முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். முள்ளுள்ள நிலம், வசனத்தை நல்லா கேட்கிறாங்க.
முள்ளு, உலகத்தின் கவலை. நல்ல வசனத்தை கேட்குது, நாத்தியம் வந்து எல்லா கூட்டத்துக்கும் போறது. எப்படி வசனத்தை கேட்டும் உலக கவலைப்படுறது பாரு. அது என்ன பண்ணுது, அந்த ஜீவ வசனத்தை நெருக்கி போட்டுது. அது முள்ளு மாதிரி அந்த நிலத்துல முள்ளு என்ன பண்ணுது, அந்த செடியை நெருக்கி போடுற மாதிரி வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் வழக்கமும் மற்ற எல்லாவற்றை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருங்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். அதனால என்ன பண்ணல, வசனம் வேலை செய்யல. தாமஸ் பாஸ்டர் ஜீவ வார்த்தையை பேசி 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 என்னதான் பேசு, அந்த உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் வழக்கம் மற்ற எல்லாவற்றையும் பற்றி எச்ச. அதுதான் இயேசு கவலைப்படாத, அது ஒரு முள்ளு. கவலை என்னது, பூச்செடி வரைக்கிறீங்க, நிலம் முள்ள முள்ளுக்குது, பூச்செடி வளருமா, அந்த முள்ளு நெருக்கி போட்டுருமா. அப்படியே காத்தடிச்சு கீச்சு என்ன பண்ணுமா, அந்த வசனத்தை அந்த செடியை கீழ்ச்சி போடுற மாதிரி உலக கவலை முள்ளு. உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் வழக்கம் பொருளாசை. எதை பார்த்தாலும் வாங்கணும் ஐஸ்வர்யத்தின் வழக்கம். மற்ற எல்லாவற்றையும் பற்றிய இச்சை, என்ன பாரு, கண்கள் இச்சை, மாம்ச இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் என்ன பண்ணுதான், அந்த வசனத்தை நெருக்கி போட்ட உடனே பலனற்று போகிறார்கள். இவர்களே முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். அடுத்து பாரு, வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 1:30, 1:100, 1:30, 1:60, 1:100 பலன் கொடுக்கிறார்கள். இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்றார். அல்லேலூயா. இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். கையெழுத்து நல்ல நிலத்தில் கையெழு. அல்லேலூயா. இவங்க யாரு, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவங்க. 1:30. இவங்க யாரு, நல்ல நிலம். வசனத்தை கேட்ட உடனே, வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 1:30, 1:60, 1:100 பலன் கொடுக்கிறார்கள். இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். இவங்க 30, 60, 100 பலன் கொடுக்கும். இது வந்து நல்ல நிலம். இது பாரு, இந்த படத்துல பாரு, வழி அருக விதைக்கப்பட்ட பறவைகள் எல்லாம் இல்லை, நல்ல வேலி கட்டப்பட்டிருக்குது. 2வது கற்பாறை இல்லை, நல்ல உயிரிழக்காக கீழே கற்பாறை இல்லை. அதுக்கப்புறம் முள்ளு கல்லு இதெல்லாம் இல்லை. உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் வழக்கம், மற்றவர்கள் பற்றி இச்சை எதுவுமே இல்லை இந்த நேரத்தில். இந்த இதயத்துல வழி இருக்க சாத்தான் இல்லை. இந்த இதயத்துல கற்பாறை, கடினமான இதயம் இல்லை, சூப்பரான இதயம். கையை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ எத்தனை நிலம் பார்த்தா, வழி அருகே விதைக்கப்பட்ட நிலம், கற்பாறை உள்ள நிலம், அப்புறம் முள்ளுகள் நிறைந்த நிலம், அப்புறம் 4வது நல்ல நிலம். இந்த நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டதுதான் பட்டு பட்டு பட்டுன்னு பலன் கொடுக்குது. ஜபம் பண்ணா பட்டு பட்டுன்னு அற்புதம் நடக்குது. இங்க கவனி, பட்டு 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 பட்டுன்னு அதிசயம், பட்டு பட்டுன்னு அதிசயம். உடனே இடம் நல்ல நிலம், கற்பாறை இல்லை, முள்ளு இல்லைங்க, வழி அருகே விதைக்கப்பட்டு பறவைகள் வந்து அங்கே பொறிக்க போடல. சூப்பரான இதயம். இந்த இதயம் எத்தனை பேர் வேணும், நல்ல இதயம் எத்தனை பேர் வேணும்? கையை தூக்கு, அல்லேலூயா. கையை தூக்கு, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நல்ல நிலம், உன் இருதயம் நல்ல நிலமா இருக்கணும். அந்த இதயத்துக்கு நான் எங்கேயா போவேன்? ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து, ஆமா, நம்ம இதயம் கெட்டு போச்சு. எங்க ஏதேன் தோட்டத்தில் ஆதி மனுஷி, கவனி, ஆதி மனுஷன் தம்முடைய சாயலின் படி, தம்முடைய ரூபத்தின் படி மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவாத்மாவாகி ஜீவ விசன் கண்ணிலே வச்சிருந்தாரு. கவனி, நம்ம எதை எங்க கெட்டு போச்சு சொல்ற பாரு. நம்ம எதை எப்போ வயிறுக்கு விதைக்கப்பட்ட நிலம் மாறிச்சு, கற்பாறை உள்ள இதயமா எப்போ மாறிச்சு? யார் அதை மாத்தினா? முள்ளுள்ள இதயமா யார் மாத்தினா? ஏதே தோட்டத்துல இந்த உலகத்தின் அதிபதி பிசாசு. தேவன் தம்முடைய சாயலின்படி, தம்முடைய ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக.
அவருக்கு ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவாத்மாவாகி தோன்ற எல்லாவற்றுக்கும் ஜீவ கல்ல வச்சாரு. அழகான இருதயம் ஆதாம் இதயம், ஏவாள் இதயம், அருமையான இதயம், சோழி லைஃப், ஜீவ இதயம். என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரன் ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அப்போ ஆதாம் ஏவாள் இதயம் பாவம் செய்ய முன்னாடி எப்படிப்பட்டது? நல்ல நிலம், நல்ல இருதயம். அது யாருடைய இருதயம்? தேவனாகிய கர்த்தர் தம்முடைய சாயலின்படி தம்முடைய ரூபத்தின்படி மனிதனை உண்டாக்குவோமாக. தேவனுடைய இருதயம் அந்த ஆதாம் ஏவாளுக்கு இருந்தது. தேவனுடைய நல்ல நிலமா கெட்ட நிலமா? சொல்ல சத்தமா. தேவனுடைய நிலம் நல்ல இருதயம் 30, 60, 100 பலன் கொடுக்குது. விளைச்சா 100 மடங்கு பல விளைச்சல். ஏன்னா நல்ல இதயம். வசனத்தை போட்டாங்க அது 100 மடங்கு விளைச்சல். வசனத்தை அப்படியே பட்டு பட்டு நிறைவேற்றது யாருடைய இதயம்? தேவனுடைய இதயம். கவனி, அந்த நல்ல இதயமாகிய அந்த ஆதாம் ஏவாளை பிசாசு என்ன பண்ணா? தோட்டத்தின் நடுவிலே நன்மை தீமை அறியத்தக்க கனியை வச்சு இந்த புசிக்காத, இந்த புசிக்குனாலே கெட்ட நிலம் ஆயிடுவேன், வழி அருகே சாத்தா வந்துருவான், பறவைகள் வந்து பொறிக்க போட்டது. அதுக்கப்புறம் கடின இதயம் வந்துடும், கடினமான மனசு வந்துடும், கீழ்ப்படியாத குணம் வந்துடும். இதயத்தை கல்லுள்ள கற்பாறை உள்ள நிலமா மாறிடுவேன். வசனம் வேலை செய்யாது. நல்லா வளர்ந்த மாதிரி உடனே வெயில இருந்து தீஞ்சு போதான். உபத்திரம் சோதனை வந்ததுமே அந்த விதை வந்து அந்த ஆசீர்வாதம் வந்து என்ன வந்து அழிஞ்சு போதுட்டாரு. அதுக்கப்புறம் என்ன நிலம்? முள்ளுள்ள நிலம். இதே முள்ளு சாபத்து குறிக்குது. உன்னை பூமி சபிக்கப்பட்டிருக்கா, முள்ளு குறுக்கும் பிழைப்பிக்கா. இங்க கவனி, அந்த ஏவாள் ஏதேன் தோட்டத்துல எத்தனை நாள் ஜீவ சுவாசத்தை ஜீவத்துக்கு அல்ல என்னன்னு தெரியல. ஜீவ இதயம். என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரன் ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் இருக்கிறார். ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம், ஜீவாற்று, ஜீவலட்சி, ஜீவன தேவ நிதி உயிர்த்தல். தேவன் தனக்கு உனக்கு சூப்பரான இதயம். கையெழுத்து அலையா. அப்போ சூப்பரான இதயமா இருந்தா என்ன விதைச்சாலும் 100 மடங்கு விளைச்சல், 30, 60, 100 பலன் கொடுக்குது. அப்படிப்பட்ட இதயத்தை பிசாசு தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமா இந்த கனியை புசிக்கு போய் நீ சாக மாட்டேன், சாக சொல்லி அது என்ன பண்ணா? அந்த பிசாசு நன்மத்தேம இதயத்தை கொடுத்து கனியை கொடுத்து இதயத்தை கெடுத்துட்டான். உடனே பிசாசு இதயத்துக்குள்ள வந்துட்டான். ரோமர் 3 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். இங்க கவனி. அப்ப நம்ம நிலம், நம்ம எதை எப்படிப்பட்ட நிலம்? வழி அருகே விதைக்கப்பட்ட நிலம். 2வது கற்பாறை நிலம். 3வது முள்ளுள்ள நிலம். இதுல போய் என்ன தேவ வசனத்தை விதைச்சாலும் அது 100க்கு 100 பலன் கொடுக்காது. யார் கிறிஸ்துவ முன்னேற்ற? யார் ரொம்ப நாள் சர்ச்சைக்கு போய் ஒரு அங்குல முன்னேற்றம் இல்ல. எல்லாம் வழி அருகே விதைக்கப்பட்ட நிலம். வாரம் சர்ச்சைக்கு போறது, எப்ப பார்த்தாலும் ஜப கூட்டத்துக்கு போறது. ஆனா இதயத்தை மாத்தல. வழி அருகே விதைக்கப்பட்ட நிலமா இருக்குது. கற்பாறை இதயம், கடினமான இதயம் இருக்குது. அன்பு, இறக்கம், தெய்வீக தேவ குணம் இல்ல. அதுக்கப்புறம் உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் பழக்கம், மற்ற எல்லாரும் இச்சை இருக்குது. அதனால வருஷ கணக்கில் வசனத்தை கேட்டு 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 என்ன பண்ணல? பலன் கொடுக்கல. அல்லேலூயா. அதனால ஆண்டவர் பார்த்தாரு. மத்திய மார்க் யோவான்ல எங்க போனாலும் வழி அருகே விதைக்கப்பட்ட நிலம், கற்பாறை நிலம். எங்க பார்த்தாலும் பிசாசு இதயம். பறவைகள் வந்து பறவை என்ன பண்ணுது? அசுத்தாவி வந்து விதை போட்ட உடனே குத்தி எல்லா விதையும். இயேசு பார்த்தாரு. ஓடி என்ன பண்ண? நானே நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக தன்னுடைய இதயத்தை கொடுக்கிறாரு. கையெழுத்து அவர் அல்லேலூயா. தன்னுடைய இதயத்தை கொடுத்தா அது ஏத்துக்கூடாதா? ஆமா, நான் ஏத்துக்க மாட்டேன். என் இதயத்திலே இருக்கிறனாக்கா அது கண்டிப்பா வழி அருகே விதைக்கப்பட்ட நிலம் தான். அங்க கவனி. அதுக்கப்புறம் கற்பாறை நிலமா தான் இருந்தது. ஆதாம் ஏவாள் வழியா வந்த இதயம். நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கினால நன்மை தீமை, அது சுய நீதி அநீதி, அதுல கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமை, பகை, கசப்பு, வைராகியம், கோபம், சண்டை இருக்கா இல்லையா? எப்படி இருதயத்தில் பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரம், பேசுதல், வன்கண்ணும், தூத்தனமும், மதிகளும், பல இச்சைகளும் அப்படி நிரம்பி கிடைக்கிற மனுஷனுடைய இதயத்துல, அந்த இதயத்துல ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அந்த இதயத்தை தூக்கிட்டு இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் பெயர்ந்திருக்கிறார்.
வழி அருகே விதைக்கப்பட்ட நிலம். பாரு, பறவைகள் எப்படி வானம் மண்டலத்துல பொல்லாத ஆவியான துரைத்தன அந்தகார லோகாதிபதி. வழி அருகே விதைக்கப்பட்ட நிலம். இந்த நிலத்தை தூக்கி போடு. ஆதாமின் இதயத்தை வெறுத்து தள்ளு. அதை வச்சுட்டு இருக்காத, அதை புறப்பாக்கி போடு. அது எப்படியா நான் புறப்பாக்கி போடுவேன்? அது வந்துச்ச இதயா? எப்படி கடின இதயத்தை எடுத்து போடுவேன்? கவனி, எப்படி முள்ளுள்ள இதயத்தை எடுத்து போடுவேன்? எப்படி நீ வர வச்ச பிசாசின போன பிசாஸ் வார்த்தை கேட்ட நன்மை தேவ கனி சாப்பிட்டு வந்துச்சு. அந்த இதயம் வந்துச்சவா? வழி அருகே விதைக்கப்பட்ட நிலம் வந்துச்சா? கற்பார் நிலம் வந்துச்சு. நன்மை தேவ இதயம். இப்ப பிசாஸ் ஏத்துக்கிட்டு போய் அவருடைய வார்த்தை கேட்டு ஜீவ வார்த்தை கேட்டு அந்த ஜீவ வித்தத்தை புடிச்சிட்டு அந்த தேவன் தனக்கு கொடுத்து கொடுத்தா தேவனுடைய இதயம் வந்துடும். கையெழுத்து அல்லேலூயா, அல்லேலூயா, கையெழுத்து வளர்ந்து. அப்ப ஏற்கனவே உனக்கு நல்ல நிலதான் இதயம். எதை போட்டாலும் விளைச்சது, ஐஸ்வர்யம், சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், சகலமும் மகிமை கொட்டி கிடக்குது. ஏதே தோட்டமா இருந்த நீ ஒரு குறைவில்லை. ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், மகிமை கனமா இருந்த நீ பிசாசிட்டு போய் பிசாஸ் வார்த்தை கேட்டு நன்மத்தை மரியத்துக்கு கனியை புடிச்சுக்கிட்டாலே கட்டில் நிச்சயமா ஜீவத்தை பெறும். இதை கெட்டு போச்சு. அதுக்கப்புறம் அது மேல என்ன விதை வச்சாலும் என்ன பண்ண மாட்டேன். பறவைகளுக்கு சாத்தான் பொறுக்கி போட்டுறான். அதுக்கப்புறம் வெயில் உபத்திரம் சோதனை வந்தாங்க. வெயில் அதை நல்லா வாட்டி போய் வதக்கி போயிட்டு வசனம். அதுக்கப்புறம் முள்ளு உலக கவலை கட்டில் நிச்சயமா ஜீவன் நீதி அநீதி இதெல்லாம் வசனத்தை நெருக்கி போட்டு அதுவும் பலெல்லாம் போயிட்டு பார்த்தார் இயேசு. தப்ப கட்டத்தில் அந்த இதயத்தை தூக்கி போட்டுட்டு அவருடைய இதயத்தை கொடுக்கிறாரு. நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக கொடுக்கிறாரு இல்லையா? ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம். கவனி, அத 38 வருஷம் வியாதியஸ்தருங்க எவ்வளவு ஜெபம் பண்ணிருப்பாங்க, எவ்வளவு விசுவாசம். ஆனா கெட்ட நல்ல நிலை இல்ல. வழி அருகே விதைக்கப்பட்ட நிலம். என்ன பண்ணாலும் அவனுக்கு என்ன பண்ண மாட்டேது, பலன் கொடுக்க மாட்டேது. ஏசு அவனை பார்த்தார். சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? கேட்டாரா இல்லையாப்பா? அதுக்காக என்ன பண்ண நல்ல மேய்ப்பன் பல்குலா சுகமா ஜீவ சரீர ஜீவனத்தம் தேவனுக்கு தனக்கு உலக குத்தாரு பாருங்க. உடனே அசுத்தாவியெல்லாம் ஓடி பசுத்தாவியெல்லாம் கண்ணின் இதையெல்லாம் மாறி பசுத்தாவியெல்லாம் நல்ல இதயமா மாறி உடனே அவனுக்கு 100 மடங்கு பலன். உடனே சுகம். கையெழுத்து அல்லேலூயா. அதனால தப்ப கட்டிட்டு இருக்காத. வசனத்தை கேட்கலையா, கீப் பண்ணிக்கலையா? நல்ல நிலம் இல்ல, அது கற்பார நிலம். என்ன சத்தியத்தை சொன்னாலும் அது கடினமா தான் இருக்கும். அது முள்ளுள்ள நிலமா தான் இருக்கும். அது வழி அருகே விதைக்கப்பட்ட நிலம் தான். போராடிட்டு இருக்காத. இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன். தேவன் தனக்கு கொடுத்து நல்ல இதயத்தை உட்பாடு பண்ணவனுக்குள்ள. அல்லேலூயா. அப்போ ஆதாமின் இதயம் இருக்கிற வரைக்கும் பறவைகள் வரத்தான் செய்யும். பிசாசு பொறுக்கி போடத்தான் செய்வான். உரிமா திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறானே என்று. அப்போ வேத வசனத்தை அந்த வசனத்தை பாவம் பண்ணி ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் எல்லாம் திறந்து வர அந்த பறவைகள் அந்த விதையை திருடி போற மாதிரி வழி அருகே விதைக்கப்பட்ட காலத்துல எல்லாம் பாத்தீங்களா? எங்க ஊர்ல எல்லாம் கிராமத்துல எல்லாம் நாங்கெல்லாம் கிராமத்துல வேர்க்கடல் போடுவோம். போட்டுட்டே இருப்போம். பின்னாடிக்காக போயிட்டு அதுக்கு நாங்க துரத்திட்டு இருப்போம். அந்த மாதிரி வேத வசனத்தை போடும் போது பிசாசுகள் துரத்தி போயிடுது. அப்போ திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறான். வேறொன்றுக்கு வரும். ஆதாமின் இதயம் நன்மை தேவை இதயம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா பறவைகள் வரும். எல்லா ஆசீர்வாதத்தை திருடி போயிடும். அந்த விதையை அந்த வசனத்தை எடுத்து போடுகிறான். அப்போ ஆதாமின் இதயத்தை புறம்பே தூக்கப்படும். கிறிஸ்துவின் இதயம் அது ஜீவ வார்த்தை, ஜீவ சரீரம். அந்த தேவனுக்கு தனக்கு ஆதாமுக்கு முழு உலகம் கொடுத்தா அப்படியே தண்ணி திராட்சமா மாறின மாதிரி நன்மை தேவை இதயம் ஜீவ இதயமா மாறிடா. அந்த ஜீவ இதயத்துல எது போட்டாலும் 30, 60, 100 தான் படப்படுது. அந்த ஜீவன்ல தேவ நீதி தூதல் தேவன் தனக்கு ஆதாமுக்கு முழு உலகத்துக்கு. அங்க யாரையும் நீ சபிக்க முடியாது, யாரையும் பகைக்க முடியாது, யாரையும் வெறுக்க முடியாது. கடின இதெல்லாம் இல்லைங்க. மன்னிப்பு, அன்பு, இறக்கம் தேவன் தனக்கு தான் கொடுக்க முடியும். அங்க யாரும் கத்துக்க முடியாது, யாரும் வெறுக்க முடியாது, அங்க இச்சை கொள்ள முடியாது. இயேசு இதயத்துல யாரையும் ஐக்கிய கொள்ள முடியும், எதுவுமே பண்ண முடியாது. கிறிஸ்துவ தான் காட்ட முடியும். தேவ நீதி உயிர் தேவனுக்கு தனக்கு கொடுத்து பாரு. உடனே போற அசுத்தாய் ஓட, பசுத்தாய் வர, தரித்திரம் ஐஸ்வர்யம் வர, பிசாசெல்லாம் ஓட. வாழ்க்கை புரட்சிகரமா இருக்கு. கையத்தட்டு அல்லேலூயா. அப்போ இயேசுவின் இதயத்தை பெற்றுக்கொள். இயேசுவின் இதயத்தை பெற்றுக்கொள். அல்லேலூயா. எங்கேயா போவோம்? இயேசுவின் இதயத்துக்கு. அவரிடத்தில் போ. அவர் வார்த்தையை கேளு. அவர் ஜீவ வார்த்தையை பேசுறாரு. வருத்தப்பட்டு மாறு சுமக்குள்ள எல்லோரும் எங்கிட்டவா? ஐயா, வழி அருகே விதைக்கப்பட்ட நிலமாகுதியா? ஒரே வருத்தமா பிசாசா எல்லாத்தையும் எடுத்து போயிடறான்.
சம்பந்தெல்லாம் திருடி போயிடறான், ஐஸ்வர்யத்தெல்லாம் திருடி போயிடறான்னு கவலைப்படுறியா, வருத்தப்படுறியா? இயேசு கிட்ட வா. நானே ஜீவ அப்பத்தை புசித்து திராட்சை பானம் பண்ணிட்டாரு. அவர் அப்பன் ஜீவ சரீரம், அவர் சரீரம் தான் அப்பமா, அவர் ரத்தம் ஜீவ ரத்தம். அதை பானம் பண்ணியா, அந்த ஜீவ எதிர்த்த பானம் பண்ணி குடி. அந்த தேவ தனக்கு வருத்தப்படுகிற பிசாசு அந்த பறவைகள் எல்லாம் சித்திரை ஓடியே போயிட்டான். அந்த லேகோன் பிசாசு கிட்ட என்ன இது, நல்ல இதயமா கட்ட இதயமா? அவனுங்க முள்ளுள்ள இதயம், இந்த வழியறிக்க விதைக்கப்பட்ட நேரம். இன்னும் சத்தியத்தை சொன்னா என்ன பண்ணுது? 2000 பிசாசு வந்து பொறுக்கி போட்டுது, பலனே கொடுக்கல. கற்பாறை நிலம், முள்ளுள்ள எல்லாமே கிட்ட ஏசு அவனை பார்த்து தப்பு கட்டிட்டு இருந்தாரா? நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக தன்னுடைய இதயத்தை கொடுத்தாரு பாருங்க. கொடுத்து அத்தனை பிசாசு ஓடுது, பறவைகள் எல்லாம் ஓடுது, விதையை பொறுக்க முடியல. ஆனால் இயேசுவின் இதயத்தை கொடு, அது ஜீவ இதயம், ஜீவ வார்த்தை, அது தேவ நீதி. தேவன் தனக்கு ஆதாம் குடுவழுந்து கொடுத்தினா அப்படியே அந்த கெட்ட இதயம் ஆதாமின் இதயம் கிறிஸ்துவின் இதயமா போயிடும். அதான் இயேசு ஏற்றுக்கொண்டா தேவனுக்கு அன்பு, ஆதாம் குடுவழுந்து அன்பு. ஒரு ஆள் பாய்க்கூடாம, ஒரு ஆளுக்கு கிறிஸ்து கொடுக்கலாம் கூட அது கெட்ட இதயம். ஒரு ஆள் கூட பின்னாடி வந்துருவான், ஒரு காக்கா வந்து எல்லாருக்கும் போய்க்கூடாது. அதுதான் ஒரு ஆளையும் பகைக்காத. இயேசுவை தேவனுக்கு தனக்கு ஆதாம் குடுவழுந்து கொடுத்தினா அந்த நிலம் நல்ல நிலம், நல்ல இதயம். எந்த ஜபம் பண்ணாலும் பட்டு 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 அற்புதம். 100க்கு 100 பதில், 30 60 பலன் கொடுக்கும். எனக்கு அந்த நிலம் வேணா, இயேசு நிலம் வேணா, இயேசு இதயம் வேணான்னா நீ வயிறிக்க விதைக்கப்பட்டுள்ள என்ன ஓடி சம்பாதி. அந்த பறவைகள் வந்து தான் இருக்க இதயத்துல சுகத்தை திருடம், சமாதானத்தை திருடம். திருடன் திருடமும் கொள்ளவும் அழிவு வருகிறானே என்ன பண்ணது? ஆதாம் வியாபாரிலே பாவம் செஞ்சுட்டாங்க. என் தாய் என்னை பாவத்தில். அப்போ நம்ம இதே பாவ இதயம், கண்கள் நிச்சயமா உலகத்தின் கவலை, ஐஸ்வர்யத்து கவலைப்படுறது பார்த்துக்கிட்டியா? ஏசு ஞானத்தால் சபைக்கு வந்து 10 வருஷம் பாட்டு ஒரே கப்பல் தகுந்த மாதிரி இருப்பாங்க. ஆனா பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். ஒரே பிசாசு, ஐஸ்வர்யத்தின் வழக்கம், உலக கவலை. சர்ச்சைக்கு போய் கூட புரோஜனம் இல்லை. எவ்வளோ உபதேசிகள், எவ்வளோ சத்தியம் சொல்லி நிச்சய வார்த்தைய எல்லாம் நெருக்கி போட்டுச்சான். ஏப்பா முள்ளுல நெல் பார்க்கிறேப்பா, முள்ளு வந்து எல்லாம் நெருக்கி 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 அந்த ஆசீர்வாதம் சுகம் பலன் எல்லாத்தையும் நெருக்கி போட்டுச்சு. இப்ப அதுவும் பல நட்டு போச்சு. இன்னொரு நிலக்கு பாரு, அது என்ன வசந்த உற்சாகமா கேட்கும். சில ஆளுகள் பார்த்துக்கிறேன் சபைக்கு வந்து அவ்வளவு உற்சாகமா கையெழுத்து எல்லாம் கட்சியில பார்த்த எதிர்த்து அடியில கற்பாறை நிலம் இருக்கிறதுனால அது என்ன ஆயிடுச்சு? வெயில் வரும்போது என்ன ஆகுது? அது தீஞ்சு போகுது, தாக்கு பிடிக்க முடியல. எதை வந்து கற்பாறை அந்த மாதிரி நிலங்க தெரியுமா? அப்போ கற்பாறை இதயத்துல அடியில கண்ணில இதயங்குது. வெயில் யாராவது உபத்திரம் பார்த்தா, யாராவது சொல்ல கொடுத்தாங்க, அவங்க மேல கசப்பு வயிறாகி போவோம். உடனே வசனம் நெருங்கி போகுது, ஆசீர்வாத ஐஸ்வர்ய சுகம் எல்லாம் ஆகிக்கும் போது அதுவும் பல நட்டு போச்சு. அப்போ கற்பாறை இதயம் இருக்கக்கூடாது. வழியறிக்கை விதைக்கப்பட்ட பொறுப்பு, வெயில் இல்லாத இடம், பாதுகாப்பு இல்லாத இடம், ஆடு மாடு ஓட்டங்கள்லாம் வந்து கைது குதிரெல்லாம் வந்து மேய்ஞ்சிட்டு இருக்கும். அப்படிப்பட்ட இதயமா போச்சு ஆதாம் ஏவாள் இதயம். அதனாலதான் பிசாசுலாம் வந்து போகுது, வர்றது மொத்தமாக பிசாசுகள் பறவைகள் வந்து எல்லாம் ஆசுவாசம் திறன வந்து போய்கிறான். ஏன் சொன்னாரு? திருடவும் கொள்ளவும் அழிக்க வருகிறானே என்று நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாக ஜீவ இதயத்தை கொடுக்கிறாரு. தேவதூர் நல்லா பாதுகாப்பு, எந்த பிசாசு உள்ள வர முடியாது, எந்த பறவையும் உள்ள வர முடியாது. இயேசுவின் இதயம் வழியறிக்க விதைக்கப்பட்ட நிலம் கிடையாது. பொறுப்போக்கு நல்ல மாதிரி கிடையாது. எந்த ஒண்ணு யாரும் ஒன்னா வரலாம், எது ஒண்ணா போலாம், எந்த வியாதி, எந்த சாப்பம், எந்த மண், எந்த தத்து வந்து யாரும் ஒன்று அழிக்க முடியாது. இயேசுவின் இதயம் இருக்கும்போது அந்த தேவதூர்களெல்லாம் வேலி அடிப்பாங்க. அந்த இதயத்தை பெற்றுக்கொள்ள அது ரொம்ப கஷ்டம் இல்லை. வருத்தப்பட்டு வார சுமக்கொள்ள எல்லோரும் எங்கிட்ட வாங்க. ஏவாள் என்ன பண்ண? ஆதாம் ஏவாள் பிசாசு அங்க 2 பேர் மக்கள் தொகை. இந்த கவனி, நல்ல ஆசீர்வாதமா இருக்கிற சொர்க்கத்துல ஏதேனா சொர்க்கம், ஜீவ சுவாசம் ஜீவாதம் ஜீவத்துக்கல்ல இருக்கிற ஏவாள் ஆதாமே எங்கிட்ட வா எங்கிட்ட வா எங்கிட்ட வா. எதுக்கே வா? இந்த கனியை புஷி. தேவன் அந்த கனியை போட்ட தொடாத, அதை புஷிக்கிட்டாலே சாவி இதை கெட்டு போயிடும். கவலை, வெறுப்பு, கசவு, சுயநீதி, அநீதி வந்து பிசாசு அழிச்சிடும். அந்த கனியை தொடாதுனாக்கா கேட்கலவா பிசாசு வார்த்தை கேட்டு அந்த நன்மை தீம் அறியத்தக்க கனியை புஷிக்கிட்டாலே சாவி சுயநீதி அநீதி உடனே பிசாசு ஒன்று வந்தான். பறவைகள் கடின இதயம் வந்துச்சு. அப்புறம் உலக கவலை எதையுமே கெட்டு போச்சு. இப்போ உலகம் உள்ள பிறகுதெல்லாம் கெட்ட நிலத்தான். என் தாய் என்னை பாவத்தில் நான் துர்க சுயநீதி அநீதி ஆண்டு பெண்ணு உழைந்து வந்தானே அரசியல் தலைவர், சினிமா கலைஞர், ஆப்பிரிக்காக்கார, ஐரோப்பாக்கார, வடாப்பிரிக்கார, தென்னாப்பிரிக்கா எல்லாம் ரோமன் கூட 23 எல்லோரும் பாவம் செய்து வானத்துக்கே பூமியின் மேலே சகல ஜாதி சகல
பெற்றுக்கொண்டனா? சரி, இந்த இயேசு நிஜத்தை நான் எப்படியா பெற்றுக்குவேன்? அதே பேட்டர்ன் தான். ஆதாம் ஏவாளும் பிசாசை கூப்பிட்டு போறாங்க. பிசாசு சொன்னபடி அந்த கனியை பறிக்கிறாங்க, புசிக்கிறாங்க. போய் இயேசு வருத்தப்பட்டு பாரு சுமக்குள்ள வழி அருகே விதைக்கப்பட்ட நிலம், கற்பார நிலையமே, முள்ளுள்ள நிலையமே எல்லாம் எங்கிட்ட வாங்க கூப்பிடுறாரு. வருத்தப்பட்டு எல்லாரும் எங்கிட்ட வாங்க, வந்து வாங்க. எதுக்கு வாங்க? நானே ஜீவப்பம். இந்த அப்பத்தை ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம், ஜீவாற்று, ஜீவலட்ச, ஜீவ கட்டி. அந்த ஜீவ இதயத்துல தேவ நீதி தூவித்து இருக்குது. அதை போய் பிதாகுமார் பசுத்தாய் கொடுங்க, ஆதாம் வந்து முழு உலகம் கொடுங்க. அப்படியே தண்ணி திராட்சை தேவனுடைய இதயம் வந்துச்சு. நீதான் ஆபிரகாம், நீதான் ஈசாக்கு, நீதான் யாக்கூப், நீதான் எஸ்ஸர் ராஜாத்தி. நீ தேவனுடைய இதயத்தை பெற்றவள். அல்லேலூயா. தேவனுடைய இதயம் சூழலில் வைப்பு, ஜீவ இதை அளவற்ற சபிக்குள் ஆத்மதி, பகைக்குள் நன்மை செய், சத்துக்களை சிதையும், துன்பப்படுத்த ஜபம் பண்ணு, கிறிஸ்துவை கொடு. அழகான இருதயம். இந்த ஜெயிக்க யாராலும் முடியாது. இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன் தான் போவோம். இருதயத்திலிருந்து அன்பு, சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம் எல்லாம் இதயத்திலிருந்து கிளம்பும். அல்லேலூயா. அதனால ஆதாமின் இதயம் கெட்ட இதயம், நன்மத்தேவன் நல்லது கெட்டது, சுய நீதி அநீதி. நான் நல்லவனுக்கு நல்ல, கெட்டவனுக்கு கெட்டவன். அந்த கடிதமா சாப்பிடுகிற அதான் முள்ளுள்ள இதயம். நன்மத்தேவன் இதயம் கிடையாது, ஜீவ இதயம். ஏசு நானே வழியில் சத்தியமா ஜீவனமோ இருக்கிறேன். அந்த நல்ல நிலத்துல 30, 60, 100 பலன் கொடுக்கும். இப்ப லூக்கா 8ஆம் அதிகாரம் எடுங்க. இங்க கொஞ்சம் விளக்கமா போட்டிருப்பாரு. லூக்கா 8ஆம் அதிகாரம், லூக்கா 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து. லூக்கா 8:40, 8:4. சகல பட்டணங்களிலிருந்து திரளான ஜனங்கள் அவரிடத்தில் வந்து கூறின போது அவர் ஓமையாய் சொன்னது, விதைக்கிறவன் ஒருவன் விதையை விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்க சில விதை வடிகருகே விழுந்து மிதியுண்டது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பச்சித்து கொண்டது. சில விதை கற்பாறையின் மேல் விழுந்தது. அது முளைத்த பின் அது ஈரமில்லாததினால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் கூட வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது. அது முளைத்து 100 பலன் கொடுத்தது என்றார். இவைகளை சொல்லி கேட்கிறது காதுடன் கேட்க கடவுள் என்று சத்தமிட்டு சொன்னார். அப்போது அவருடைய சீடர்கள் இந்த ஓமையின் கருத்து என்னவென்று அவரிடத்தில் கேட்டார்கள். அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யம் ரகசியங்களை அறிவுபடுத்தி உங்களுக்கு அருளப்பட்டது. மற்றவர்களுக்கோ அவர்கள் கண்டு காணாதவர்களாகவும் கேட்டு கேடாதவர்களாக அவர்களுக்கு ஓமைகளாக சொல்லப்படுகிறது. அந்த ஓமையின் கருத்தாவது, விதை தேவனுடைய வசனம், விதை தேவனுடைய வசனம். வடியடியே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்குள்ளாய் இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்க கூடாதபடிக்கு பிசாசானவன் வந்து அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். கற்பாரியின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும் போது சந்தோஷத்தோட வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே மேற்கொள்ளாதபடினால் கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனைகளை பின்வாங்கி போகிறார்கள். உள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்குள்ளாய் இருக்கிறார்கள். கேட்டவுடனே போய் பிரபஞ்சத்துக்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொள்ளாமல் போகிறார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காட்டு பொறுமையுடனே பலன் கொடுக்கிறார்கள். அல்லேலூயா. அதனால நல்ல இதயத்தை பெற்றுக்கொள் பிரியமானவர்களே. பெரிய கம்பசோதம் இல்ல, கெட்ட இதயத்தை நீ பெற்றுக்கிட்ட. பிசாது போய் பிசாது வார்த்தை கேட்ட, நன்மத்தை மாதிரி அந்த கடியை புசித்த, அந்த தேவன் தர கொடுத்து கெட்ட இதயத்தை நீ தான் வாங்கின. இப்போ ஏசு கிட்ட வந்து ஜீவ வார்த்தையை கேட்டு ஜீவ இதயத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழுவதும் கொடுத்தா, அப்படியே இருள் அடித்த அந்த ஆத்மா இருள் வெளிச்சத்துக்கு வருவாய். அந்த இயேசு கிட்ட வந்த பிறகு இயேசு தான் நீ காட்டலாம். சில பேர் இயேசு கிட்டே வந்துருவாங்க. அப்புறம் நன்மத்தை விதைத்துக்காங்க. அதான் முள்ளுல இதையா, கற்பாறை இதையா, அப்புறம் வண்டி இருக்க விதைக்கப்படும். இயேசு கிட்ட வந்தா நீ 100 இயேசுவாரு. ரைட்டாப்பா. பிசாசு கிட்ட இருந்தா பிசாசாரு. முள்ளுள்ள நெல் மாதிரி, கற்பாறை வழி இருக்க விதைக்கப்படாது. 2 கட்டாட்டுவாங்க. நிறைய பேர் இயேசு ஞானம் பலன் கொடுக்கலன்னா, இயேசு ஞானத்தை உலகத்தில் நன்மத்தை வாழ்க்கை கொஞ்சம் வாழ்வாங்க, கிறிஸ்துக்குள்ள வாழ்வாங்க. அதான் கற்பாறை.
விழுந்து போடுது, பலன் கொடுக்காத இதையா. அப்போ 100க்கு 100 பிசாசு ராஜ்யத்தில் இருக்கிறவங்க பிசாசு ராஜ்யத்தில் போய் சேர்ந்துறாங்க. 100க்கு 100 இயேசுக்கு 100க்கு இயேசு ஜீவ இதை ஜீவ ஆற்று ஜீவ லட்சு ஜீவ கிட்னி அது ஜீவ சரீரம் ஜீவ கண்ணு எல்லாமே கொடுக்குறாரு. ஆட்டும் இதயத்தை மட்டும் கொடுக்கலையா, கண்ணு ஜீவ கண்ணு கொடுக்குறாரு. கண்ணு குஷ்ரோகிக்கு கை கொடுக்குறாரு, உடவுட காலு கொடுக்குறாரு. இதயத்தை மட்டும் கிடைக்கல பிசாசு. பாவத்திலிருந்து மரணத்திலிருந்து எல்லாத்தையும் கத்துக்கிட்டான். இயேசு தேவனிலிருந்து உயிர் எல்லாத்தையுமே கொடுக்குறாரு. இதயம் வந்து கொடுக்குறாரு, சரீரத்தை கொடுக்குறாரு, ரத்தத்தை கொடுக்குறாரு, எல்லாத்தையுமே கொடுக்குறாரு. பிசாசு எல்லாத்துமே கண்ணை கெடுக்கிறான், காதை கெடுக்கிறான், வாழை கெடுக்கிறான், ஆட்டு கெடுக்கிறான், லஞ்சு கிட்னி எல்லாத்தையும் உடம்பெல்லாம் கெடுத்து பாய்ச்சல் ஆகிட்டான். இயேசு நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவ சரீரம் ஜீவ ஆற்று ஜீவ லஞ்சு ஜீவ எல்லாத்துக்கும் அது எடுக்கணுமா இல்லையா? அதை எடுத்து தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கலாம். உன்னை போல பாக்கியசாலி யாருமே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்து, இடைவிடாமல் வெளிப்படுத்து. வழி அருகே விதைக்கப்பட்ட நிலமா இருக்காத, கற்பாரி நிலமா இருக்காத, அதுக்கப்புறம் புல்லுள்ள நிலமா இருக்காத, நல்ல நிலமாயிரு. நல்ல நிலனா இயேசு நல்லவரு, அவர் இதயத்தை தர என்னையே தரா. பிசாசு வந்து அவனையே தரான். வழி அருகே விதைக்கப்பட்ட நிலத்தை கொடுக்குறான் பிசாசு, கற்பாத இதயத்தை கொடுக்குறான், எல்லாம் கட்ட நிலமா கொடுக்குறான் பாரு. அப்புறம் முள்ளுள்ள நிலத்தை கொடுக்குறானா இல்லையாப்பா? ஏவாள் குத்தானா? அவ போய் புருஷனை குத்தாரா? 2 பேருக்கு பிறகுதெல்லாம் கட்ட நிலமாவே பிறகுது. என் தாய் என்னை பாவத்தில் நான் துர்குணத்தில் உருவாட எங்க போனாலும் நன்மை தேவை. இப்ப நல்ல இதயமா நீ மாத்தலாம். இயேசு மத்திய மாற்றுங்க, எங்க போனாலும் நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக. அதனால்தான் நம்ம ஜீவன் வேதா 100க்கு 100 ஜீவ மார்க்கம் வருகிறது. திமிர்வாதக்காரன் லேகோன் பிசாசு பெரும்பாடு உள்ள சரி நல்ல குஷ்ரோகி ஜீவ கை ஜீவ காது ஜீவ கண்ணு ஜீவ ஆற்று ஜீவ தேவனுக்கு தடுக்க உடனே பட்டு பலன் கொடுக்குது. அதிக கேட இனி பாவம் செய்யாத, கிறிஸ்துக்குள்ளே நானே திராட்சை செடி நீ கொடி ஒருவன் வார்த்தை நிலைத்திரு, நீ 100க்கு 100 பலன் கொடுப்ப. ஆடு மேய்க்க நீ ராஜாவா மாறிடுவ. அப்பா அம்மா அண்ணாத எஸ்வராஜே தூத்தி ராஜாஜி ஆயிடுவா. சிறைச்சாலைகள் யோசிப்பு எகிப்துக்கு அதிபதி ஆயிடுவா. 100 வயசு 90 வயசு மலர 100 வயசு 90 சீக்கிரம் புள்ள பிறக்கும். ஆடு மாடுகள் ஒட்டுகள் சீமானா இருந்தான். இருந்தானா இல்லையா? நல்ல நிலமா தான் கண்டிப்பா இருப்பேன். வரைய பண்ணு வாழ்ந்த புத்தகம் அதை போய் தேவனுக்கு செலுத்தணும். ஆதாம் வந்து முழு உலகத்து செலுத்துறான். நல்ல சொந்த புத்தி உள்ளவன் வழி அருகே விதைக்கப்பட்ட நிலம் கற்பார நிலத்தெல்லாம் தூக்கி போட்டு முள்ளுல நிலம் இயேசு இதை ஏற்றுலாம். இயேசு அவருடைய வார்த்தை ஜீவ வார்த்தை உங்களை சபிக்கணும் ஆஸ்வதி பகைக்கு நன்மதை சத்துக்களை சிலை துன்பப்படுத்த ஜபம் பண்ணு கிறிஸ்துவை கொடு. அதுக்கு சரி தேவன் தலை கொடுத்து கொடு. அசுத்தாய் போல பசுத்தாய் வர தேவதூரெல்லாம் பணிவிடை செய்ய வாழ்க்கை புரட்சிகரமா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும், ஐஸ்வர்யமா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் அன்பாளே கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்து, இடைவிடாம வெளிப்படுத்து, எக்காலத்தை வெளிப்படுத்து. நல்ல நிலமாயிரு. அல்லேலூயா, நல்ல நிலமாயிரு. கற்பாரி உள்ள நிலம். வெயில் ஏந்த போது அந்த வேர் என்ன பண்ணுது? அந்த கற்பாறை இருந்தாலும் வேர் போனதுனால வெயில் ஏற்பது தீஞ்சு போயிடுது. ஆனா நல்ல நிலத்தில் நல்ல வேர் போகுது, நல்ல புஷ்டியா இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. இயேசுவின் இதயம் தேவன் தனக்கு உலகத்து எந்த பிசாசு ஒண்ணு பண்ண முடியல. இயேசு பார்த்தா ஓடுதல் இல்லைப்பா பிசாச வழி இருக்க. இயேசு ஜீவன் சொல்ற ஜீவன் தேவன் குத்து வரும். பிசாசெல்லாம் ஓட அசுத்தாவில் தேவதூரெல்லாம் வர வாழ்க்கை புரட்சிகரமா இருக்கும். அல்லேலூயா. அதனால ஒரு டெமோ போட போறப்போ ஒரு 4 பேர் வாங்க. போப்பா. ஏய் இப்படி வர அப்படி ஃப்ரெண்ட்ல 4 பேர் கேட்டா தள்ளி ஒன்று இப்படி வாடா. 4 பேர் இல்லை கிட்ட நின்ற ஒரு இதுல 4ல அவன் வந்து வழி அருகே விதைக்கப்பட்ட நிலம், இவன் வந்து கற்பாறை நிலம், இவன் வந்து முள்ளுள்ள நிலம். இவன் ஜபேஸ் யாரு? என்ன நிலம்? நல்ல நிலம். இதுல கபடி முள்ளுள்ள நிலம், கற்பாறை நிலம். இது வந்து இவன் வந்து வழி அருகே விதைக்கப்பட்டவன், இவன் கற்பாறை, இவன் முள்ளு, இவன் நல்ல நிலம். இதுல யார் ஆஸ்வதிக்கப்பட்டவன்?
ஏன் நல்ல நிலம்? இவன் கூட எப்படி இந்த ஆரம்பத்தில் இந்த கவனி, என் தாய் என்னை பாவத்தில் இவன் பிறக்கும் போது நல்ல நிலம் கிடையாது. ஆதாம் ஏவாள் வழியாப்படுது, சுய நீதி அநீதிமானது, பகை கசப்பு வைராகியம் வழியறிக்க விதைக்கப்பட்டது. பிசாசாலும் ரொம்ப கஷ்டப்பட்டான். இப்போ இயேசு ஏற்றுக்கொண்ட ஞானஸ்தானம் எடுத்ததுமே அப்படியே திரும்ப எடுப்பாங்க எந்த பக்கத்தை விட இயேசு ஏற்றுக்கொண்ட ஞானஸ்தானம் எடுத்ததுமே இயேசு இதயத்தை பெற்றுக்கணும். அப்பத்தை திராட்சை பண்ண மாட்டேடா திருவந்து எடுக்கிறான். இயேசு ஏற்றுக்கிட்டான். அந்த ஞானஸ்தானம் எடுக்கும்போது அப்பத்தை திராட்சை எது கொடுக்குறாங்க? இந்த அப்ப என் சரீரமா இருக்கிறது, இந்த திராட்சை என் ரத்தமா இருக்குது. பாத்துக்கிறேன் நீ சபையில இயேசு அப்பத்தை திராட்சை என்னது? இயேசு சரீரம், இயேசு ஆற்று, இயேசு லங்ஸ், இயேசு கிட்னி எல்லாத்துக்கும் கொடுக்குற சரீரம். என் சரீரத்தையே கொடுக்குறேன், என் ஆற்றையே கொடுக்குறேன். அவன் இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்ததுமே இந்த அசுத்தாவி இதையா முள்ளுல இதையா கற்பாறையா வழியாக போயிட்டு இயேசு இதயம் வந்துச்சு. இப்ப எங்க போனாலும் இயேசுவே தேவன் தர உலகத்துக்கு. அசுத்தாவி தான் ஓடுது, பசுத்தாவி தான் உலகத்துக்கு ஒளி, பூமி குப்பாடுறான். நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக இவன் போய் 100 பேரை கிறிஸ்துக்குள்ள கொடுறான். யாரை பார்த்தாலும் இயேசு ஜீவன் பரிபூர்த்தி பண்றான். வழி அறிக்கை விதைக்கப்பட்ட நிலம் கற்பாறை இல்லையா எல்லாத்துக்கும் பிசாசெல்லாம் தோத்தி பசுத்தாவி அறிக்கை ஒரு நல்ல வேலை செய்யறான். நீ உலகத்துக்கே ஒளி, பூமிக்கே உப்பு. யோகராம் பார் முள்ளுள்ள நிலம், என் தாயை நிற்பா உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் வழக்கம் எல்லாம் இச்சைக்குது. யோகராம் பார் கற்பாறை வசந்த நல்ல கட்சியில் பார்த்தா கடின இதயம், பகை கசப்பு வைராக்கியம் கோபம் கடினமான இதயம். அவங்கராம் பாரு வழி அறிக்கை விதைக்கப்பட்டவன், வேலையே இல்லை நிலம், ஒரே பிசாசு ராஜ்யமாகுது. இதுல ஆசீர்வதிக்கப்பட்டவன் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவன், நல்ல இயேசுவை ஏற்றுக்கொண்டவன், இயேசுவை தேவன் தனக்கு உலகம் கொடுக்கிறவன். இயேசுவே வேணான்னு அந்த 3 லிஸ்டில் தான் இருப்பான். வாழ்நாளெல்லாம் வழியறி பிசாசு திரணமும் கொள்ள வழிக்கும் வேறுட்டு போறான். கடின இதயம், வேதனை, துக்கம், நல்ல விளைச்செல்லாம் தீஞ்சு போய், ஆசுவாசமாக தீஞ்சு போச்சு, சுகம் வேலை ஜீவன் எல்லாம் தீஞ்சு போச்சு. யோகராமர் முள்ளு, ஒரே உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் வழக்கம், பல காரியங்களை குறித்த இச்சை, முள்ளான வாழ்க்கை, ஆசுவாதம் நெருக்கி போட்டு, சமாதான சந்தோஷம் நெருக்கி போயிடுச்சு. வாழ்க்கை முள்ளா பிசாசு ராஜ்யத்திலிருந்து கட்சியில் இயேசு ஏற்றுக்காதே பணம் நித்திய ராஜ்யம் பாதாளத்துக்கு போய் சேர்ந்துறான். கையெழுத்து அல்லேலூயா, அல்லேலூயா போயிட்டான், அல்லேலூயா. அப்போ இயேசுவின் இதயத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இயேசு சரீரத்தை ஏற்றுக்கொள்ள, இயேசு ரத்தத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இயேசு கிறிஸ்துவில் ஆமண்ட வாக்கு தத்துவத்தை ஏற்றுக்கொள்ளணும். பறவைகள் வந்து கொட்டி போடுது, இந்த கற்பாறை நிலம், இது என்னது முள்ளுள்ள நிலம், இது 1 100 பலன் கொடுக்கிற நிலம். அதனால கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்கள், நீங்க நல்ல நிலமா இருப்பீர்கள். வருத்தப்பட்டு வாரம் சுமக்கல எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். வழியருகே விதைக்கப்பட்டவன் பறவைகள் வந்து கொட்டி போடுது, கற்பாறை நிலம், அப்புறம் முள்ளுள்ள நிலம், அப்போ 30 60 100 பலன் கொடுக்கிற நிலம். மத்திய மாற்றா யோவான்ல கவனி, ஏசு எங்கு சுற்றி தெரிந்தார், விசுவாசின் வல்லமையில் அகப்படுகிற யாரையும் குணமாக்குறாரு இல்லையா? என்ன பண்ணாரு? ஏசு பார்த்ததுமே ஒரு ஆளை பார்த்து என்ன பண்ணாரு? தப்ப கட்டுறாரா? அது முள்ளுல ரிப்பேர் பண்ணிக்கிறாரா? உடனே பேர் பார்ட்ஸ் பார்த்தவன் ஜீவ இதயத்தை கூட நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவ சரீரம், ஜீவ இதயம், ஜீவ ஆற்று, ஜீவ லங்ஸ், அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு உலகம் கொடுத்தா பிசாசெல்லாம் ஓடி போகுது, கடின இதயம் ஓடி போயிடுது. உடனே பசுத்தாய் வந்து உடனே ஈனிங்க ஆஸ்வதிக்கப்படுறான். 30 60 100 பலம் கொடுக்குறான். குட்டுக்கண்ணர் மாத்தா ஜீவ கண்ணு, செவிட்டுக்காது ஜீவ காது, குஷ்ரோகி ஜீவ கை, ஜீவ சால, ஜீவ ரத்தம், நன்மை தேவை ஜீவ, நானே வழிய சத்தியம் ஜீவனமாய் இருக்கிறேன். ஏசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை கொடுங்க. நீங்க 30 60 100 பலன் கொடுப்பீங்க. நன்மை தேவையில தான் பண்ணாக்கா வாழ்நாளெல்லாம் பறவைகள் வந்து தான் இருக்கும். பறவைகள் வந்து என்ன பண்ணா, எல்லா பறவைகளும் வந்து வசனத்தை நெருங்கி பறிக்க போயிடும். கடினமான இதை எழுந்து ஆசீர்வாதம் தீஞ்சு போயிடும். வெயில உபத்திரம் சோதனை வந்ததுமே முள்ளுள்ள நிலம், வாழ்நாள் கவலை, பழம், வெறுப்பு, கசமை, சுயநிதி, இச்சை இருந்து எல்லாம் நெருக்கப்பட்டு பலன்லாம் போயிடும். நல்ல நிலை வாழ்நாள் கத்தை நானே காலத்துல அவர் துதி எப்போது வாயில இருக்கும். என் நாதோறும் உமது நிதி உமது சொல்லிட்டே இருப்பான். ஆவிது எங்க போனாலும் கத்தனை காலங்கள் தேவன் தர துதி தோற்ற ஆறான கத்தனை கோட்டையை தஞ்சம் துர்கை கடை தாவிது கத்தர் 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 நபர் கத்தருடையது தாவிதின் இருதயத்துக்கு ஏற்றார். தாவிது பொல்லாத மனுஷன் தான், 2 பாவம் செய்தான். ஆனா கத்தரை ஏற்றுக்கொண்டு கத்திரத்தில் உடன்படிக்கை செய்து கத்திரக்குள்ளே இருந்து கத்திர தாவிதின் இதயத்துக்கு ஏற்ற தேவடைய இதயம் போல மாறிச்சான். தாவிது கத்திரே சொன்னார், தாவிதின் இதயத்துக்கு ஏற்றது ஆசை. அப்போ ஒரு மனுஷன் பிசாசு இதயத்தை போல வாழப்பட தேவடைய இதயத்தை போலமா அந்த தேவன் ஜீவனாய் இருக்கிறார். நானே வழியில் சத்தியம் ஜீவனமாய் நல்ல வைப்பு ஜனங்களுக்காக ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை கொடுக்கிறாரு. ஜீவ இதயத்தை பெற்றுக்கொள்.
அது யாரையும் சபிக்காது, யாரையும் பகைக்காது, யாரும் நிந்திக்காது. அது சபிக்குள்ளே ஆசிரிக்கும், பகைக்குள்ளே நன்மை செய்யும், சத்துக்களே துன்பப்படி ஜபம் பண்ணும். அது நல்ல இதுப்பா, ஆசீர்வாதமானதையா. அது தேவத்தை பிசாசோட அசுத்தாயோட ஆசீர்வாத ஐஸ்வர்ய சமாதானம் 100 பலன் கொடுக்கும். நித்திய ஜீவன பரலோகராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளும். ஜபலமா இயேசு கல்வாரி சிலுவைக்கு போனார். நாம் அவர்கள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவ மரியாதை நமக்காக பாவம் ஆக்கினார். மரத்தில் தூக்கப்பட்டவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் கிறிஸ்து நமக்காக சாபமானார். அக்கிரமக்கார் ஒருவராக என்ன பண்ணார்? நம்முடைய அக்கிரமத்தில் கவனி, வழி அருகே விதைக்கப்பட்ட நிலம் கற்பாரியா முள்ளு நல்ல சிலுவையில் ஏற்றிட்டாரு. உடனே பறவைகள் வந்து சிலுவையில் அவர் அடிக்கிறதுக்கு அப்புறம் எல்லாம் தீஞ்சு போச்சு. சிலுவையில் பாவமானா சாபமானா மரணமான தந்திரமாயினார். இந்த கவனி கன்ஃபியூஸ், இந்த கவனி முள்ளுள்ள நிலம் கற்பாறை நிலம், அப்ப வரி அடிக்க விதைக்கப்பட்ட நிலம் வந்தது. எல்லா பறவைகள் எல்லாம் வந்து எல்லாம் அடிக்க சிலுவையில் அடிக்கிறாங்களா இல்லையா? எல்லாம் கொத்தி பல நட்டு போச்சு. சிலுவையில் சாபமாகி பாவமாகி எல்லாம் பல நட்டு போச்சு. அந்த நேரத்தில் இயேசு தலைமையில கை வைத்து கவலைப்படல. உடனே ஜீவத்தை மறந்தீங்கன்னா பிதாவே இவர்களுக்கு மன்னியும் சொல்லி ஜீவவாதி பிதா கைவிட்ட பிதாவுக்கு போகல காட்டுகிறது. குழுக்களுக்கு ஜீவ சொல்ல ஜீவரத்தம் குத்தாரா இல்லையா? குத்திர 3ஆம் நாள் என்ன இதை வச்சு அவருக்கு பாவுட்டு மனம் பசுத்தாய் வந்து ஜீவத்தை வாழ்ந்து சாகல அதிகாரிட்டாரு. அல்லேலூயா. அதனால நாம் பாவமாக்கப்பட்டு சாபமாக்கப்பட்டு தந்திரமாக்கப்பட்டு முள்ளுள்ள கல்லுள்ள வழியறிக்க விதைக்கப்பட்ட நிலமாயிருந்தவர் நம்மளை போல மாறி இயேசு எப்படி 3ஆம் நாள் அந்த ஜீவ இதத்தை பெற்றார்னா ஜீவ வார்த்தை பேசுறாரு. பிதாவை உனக்கு ஆவிப்பித்து ஜீவ தர ஜீவரத்தை கொண்டார். ஈட்டார் ஆதாப்தம் முழுவதும் கொண்டாரு. 3ஆம் நாள் என்ன இதை வச்சு அவருக்கு பாவ சாபமான பாதகம் பசுத்தாய் வந்து உயிரோடு கூட அந்த ஜீவ இதயத்தை மீட்டமாய் பெற்றுக் கொண்டார். அதனால்தான் இயேசு மத்திய மாண்புகால ஆதாம் வழியா பிறந்து பாவத்தை சாபத்தை மறந்த தரிசனத்தில் இருக்க நம்முடைய இதயத்தை தூக்கி போட்டு ஜீவ சர்வ ஜீவரத்தை கொடுக்கும்படி இயேசு ஜீவ சர்வ ஜீவரத்தை இயேசு சாப்பிட வாங்க தான் கொடுத்தாரு. ஆனால் நன்மத்தையும் அறியத்தக்க வாழ்க்கையை வெறுத்துடு அந்த இதயத்தை தூக்கி போடு. 5 நிமிஷம் கோயில் இல்லை. அது பறவைகள் வந்துட்டு பிசாசு திறனமும் போல வாங்கிதான் வந்துட்டு நன்மத்தையுமே அது 2 மெட்டாலிட்டி தான் போதும். எங்க இருக்கிற பறவை வந்து எந்த நாட்டுக்கோ எந்த இடத்துக்கோ அந்த ஏரியா இருக்கிற பிசாசெல்லாம் வந்து சமாதானம் சந்தோஷம் சுகப்பலம் ஒரே காத்துல சமாதானம் இல்லை எல்லாம் திரும்பி போச்சுங்க. நன்மத்தையும் எதையா சில இடத்துல கடினமான இதையா ஆசீர்வாதம் அந்த மாதிரி திடீர்னு பார்த்த கொஞ்ச நேரத்தில் ஆசீர்வாதம் தீச்சு போடும். உபத்திரம் சோதரம் அதுவும் நல்ல இதே கிடையாது. அப்புறம் புல்லுள்ள இதையா எல்லா வசனத்தை சுகம் பலஞ்சு எல்லாம் நெருக்கி போடுறோம். எல்லாமே வேஸ்ட். மாம்சமானது ஒன்றுக்கு உதாது. அப்போ கிறிஸ்து சிந்தையும் ஜீவனும் சமாதானம். அதனால நல்ல நிலத்துக்கு வாங்க. வழியருகே விதைக்கப்பட்ட நிலம் கற்பார் நிலம் முள்ளுள்ள நிலம் இதெல்லாம் விட்டுட்டு நல்ல நிலத்துக்கு வாங்க. கர்த்தர் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஜபலமா. அதனால பயப்படாத கலங்காத தெரியாது. ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று எதிர் நிலம் வழி அருகே விதைக்கப்பட்ட நிலம் அப்புறம் கற்பாறை நிலம் அப்புறம் முள்ளுள்ள நிலம் அப்புறம் நல்ல நிலம். நல்ல நிலம் யாரு? ஆண்டவராக இயேசு. அவர் தராரம்மா அவங்க A to Z தராரு. பிசாசு A to Z வழி அருகே கற்பாறை முள்ளுல மாத்திட்டான். ஒரே பிசாசு ராஜ்யமா சாப பாவம் வசனம் பலனே கொடுக்க மாட்டேங்குது. எதுக்கு லேட் பண்ணிக்கிறேன்? கிறிஸ்துக்குள்ளவா பவுல் நான் அல்ல இயேசுவே எடுக்கணும். அதுக்கு முன்னே எப்படி நான் பவுல் சவுல ஒரே ரவுடி தடம் பண்ணிட்டு எல்லா கொலை சபையை துன்பப்படுத்தி நான் அந்த சவுல அவன் இயேசு ஏற்றுக்கொண்டு நானும் சாணம் பண்றது. இனி நானே அல்ல இயேசுவே எடுக்கணும் பயந்தான் ஜீவிக்கிறான். கிறிஸ்துக்கள் கிறிஸ்துக்கள் கிறிஸ்து கொடிந்தேடு தேசம் கலாச்சார போய் என்ன பண்றான்? எல்லாரும் கிறிஸ்துக்குள்ள கொண்டு வரான். ஜீவ மார்க்கத்தை போதிக்கிறான். இனி நான் அல்ல இயேசுவே எடுக்கணும் பிழைத்திருக்கிறான். ஆதாமுக்கள் வரை கிறிஸ்துக்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்னா கிறிஸ்துக்கள் 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 அந்த கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாமத்தை முழுத்து வந்து அந்த கற்பாறை அந்த வடி இருக்கே அந்த முள்ளுள்ள பாவ சாபமான அசுத்தாயிரத்தி பசுத்தாய் இறங்கி மீண்டும் அவர் கிறிஸ்துக்களை கொண்டு வரான். இயேசு மத்திய மார்புகா போதுதான் அவர் எங்கு சுற்றி பிசாசின் வல்லமையில் அகப்படி யாரும் குணமாக்கினார். திருடமும் கொள்ளமும் அழிக்கும் வருகிறான் என்று வேறொன்று கூறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் என்றாரு. அதனால கிறிஸ்துக்குள்ள வாங்க. கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்க. அது நல்ல இதையா ஆத்மா இன்பகரமா இருக்கும். இயேசுவை சபிக்கிற ஆஸ்பதி பகை கொள்கிற நன்மை சத்துக்களை ஜபம் பண்ணி
கிறிஸ்துக்குள்ளே தேவ நீதி உயிர்த்தல் கொடு. இயேசு கிறிஸ்து அவருடைய வாக்குத்தத்தம் எல்லாம் கொடு. அதை தராரு. என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரன் ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். ஆவியானவர் ஜீவனுடையவராக இருக்கிறார். ஜீவ சஞ்சாரியா மாறு. ஜாமோட பசுத்த பிதாவே, இந்த அறிவான நாளில் 13/4/2025 ஞாயிறு 6 FGCI பகுதியில் இந்த செய்தியை கொடுக்க செய்த கிருபைக்காய் நன்றி செலுத்துவோம். பயப்படாத, கலங்காத, திகையாத. முள்ளுள்ள நிலமா, கற்பார நிலமா, வடியற்க விதைக்கப்பட்ட நிலமா இருக்கு. ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ பகுதியற்றவர்களாகி அடுத்து வந்து இலவசமாய் அவர் கிறிஸ்துவேஸ்ல மீட்பை கொண்டு நீதிமாயிடுவார். கிறிஸ்துவேஸ் இருக்கிறார்பா, அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன். நன்மை தீமை வட்டத்திலே இருக்காது. அது கண்டிப்பா முள்ளுள்ளதே தான். அது கற்பார நிலம் தான். அது வடிவெடுக்க விதைக்கப்பட்ட நிலம் தான். அதை தப்பு கட்டி இருக்காது, மாற்ற முடியாது. கிறிஸ்துக்குள்ளவா, ஒரு கிறிஸ்துக்குள்ள தான் புது சித்தியா இருக்கிறான். பழகில் எல்லாம் ஓய்ந்து போன அந்த கிறிஸ்துவ சரீரத்தை, கிறிஸ்துவ சரீரத்தை ஊம்பே சொல்லி உன் குடும்பத்தார் இருந்தார், உன் தாய், உன் பிள்ளைங்க எல்லாம் கற்பார நிலம் தான். பிள்ளைங்க பெத்த பிள்ளைங்க ஆதாமுக்குள்ள தான் பேக்கணும். உங்க குடும்பத்தார் பட்டந்தார் ஏசு இங்க சொன்னார். காணாச்சரியமாக உள்ளுள்ள நிலம், கற்பார நிலம், பிசாசால் கொடிய வேற பறவைகள் புத்தி போயிட்டு ஏசு ஜீவ அப்பத்தை கொடுக்கிறாரு. பிள்ளைகள் அப்ப நாய்க்குடி வேண்டாம். நாய்க்குடி தான் அந்த ஜீவ அப்பத்தை மட்டும் கொடுக்குறாரு. ஜீவ இதயத்தை மட்டும் கொடுக்குறா. அது தேவத்தை அந்நேரமா சுகமாயிட்டான். பிசாசு ஓடிச்சு. லேகன் பிசாசு இதயா உள்ளுள்ள நில, கற்பார நிலம், வழியிருக்க விதைக்கப்படும் ஒரே பிசாசு ராஜ்யமாக ஏசு நானே நல்லவன் ஜீவரத்தம். அந்த தேவனுக்கு தக்க ஆதாம் அசுத்தத்தை பசுத்தா இருக்கிறார். நம்முடைய பாவம் தேவனை உலகத்தை பாதிக்குது. வாதித்து ஒரே இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன். அந்த ஜீவ வார்த்தை அந்த ஜீவனுக்கு வெளியே போட முடியாது. இயேசு ஜீவ சொல்ற, ஜீவரத்தம், ஜீவ உலகம், ஜீவ வானம், ஜீவ பூமி, ஜீவ ஐஸ்வர்யம், எல்லையிட்டு கிருபை. இயேசு சுவாமியோட வாக்குத்தத்தம். பாவத்துக்கு வரைக்கும் தேவனை, மரணத்துக்கு வரை உயிர் தரித்துக்கு பரலோக ராஜ்யம். அந்த பிதாவுக்கு ஒரு ஆதாம் கொடுத்து கொடுக்க, இடைவிட எக்காது கொடுக்க. பாவத்துக்கு வந்து தேவனுக்கு பிறக்கலாம். ஆதாமுக்குள் பிறந்த கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறக்கலாம். பாதாள ராஜ்யம், பரலோக ராஜ்யத்துக்கு போகலாம். பாவத்துக்கு நீ தேவ நீதிமான சாப்பிட வாக்குத்தத்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளலாம். கிறிஸ்து இயேசுக்குள்ளே இருந்து அந்த தேவனுக்கு தனக்கு ஆதாமுக்கு குடு கொடுத்து 30, 60, 100 பலன் கொடுத்து மாபெரும் ஆசீர்வதிக்கப்பட்ட உலகத்தை விட்டு பரலோகத்துக்கு போகலாம். கர்த்தாவே, இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு ஆசீர்வதிக்கப்படி ஜெபிக்கிறோம். ஒரு மாபெரும் இயேசுவை கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். எந்த மனுஷன் பிறகு ஆசைக்கிறமே ரோமர் 3 எல்லோரும் பாவம் செய்து ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வடாப்பிரிக்கா, தென்னாப்பிரிக்கா படிச்சோம், படிக்க ஏழப்படுது அரசியல் தலைவர் கலைஞர், டாக்டர் எதிர் எல்லாரும் ஆதாம் வியாபார வழி அம்மா வைத்த பாவத்தை சம்பளம் மதத்தில் பிறந்திருக்கிறாங்க. உள்ளுள்ள நிலமாகிறாங்க. வழியறிக்க விதிக்கப்பட்ட நிலமாக, கற்பாறு நிலமாகிறாங்க, உள்ளுள்ள நிலமாகிறாங்க. எல்லாரும் கம்பல்சரி ஆதாம் வியாபார வழியா விசுவாச ராஜ்யம் சிக்கி தவிக்கிறாங்க. இயேசு ஒருவர் மாத்திரமே நல்ல இதயம். அவர் நானே வழியும் சத்தி ஜீவனமாக இருக்கு. அவர் நன்மத்தியமாக இருக்கிறாங்க. இயேசு அவர் நானே வழியும் சத்தி ஜீவனமாக தேவ நீதி ஜீவித்தது. இயேசு கிறிஸ்து அவருடைய வாக்குத்தத்தம் அதை சிலுவையில் கொடுத்துட்டு போய்க்கிறாரு. பிதாவே இவன் மண்டை என்று சொல்லி அந்த வழியறிக்கை நினைக்கப்பட்ட கற்பாறையில உள்ளில் இருந்த தூக்கி போட்டு ஜீவ சொல்ற ஜீவனத்தை சிலுவையில் எனக்காக கொடுத்து என் தேவன் ஆதம் அசுத்த பசுத்தா இறக்கி எல்லாத்தையும் விடுதலாக்கி போயிருக்கிறார். அந்த இயேசு நான் ஏற்று அவரே திராட்சை நாகொடி ஒருவன் என்று வார்த்தை மிகுந்த கடிகளை கொடுப்பான்னு சொல்லப்படுது. வருத்தப்பட்டு மாற சொல்ல எல்லோரும் எண்ணிருக்க வாருங்கள். நானே ஜீவப்பம். இந்த அப்பத்தை புசித்து திராட்சை அந்த அப்பத்தில் இயேசு சாப்பிட்ட வாக்கு தத்துவமே இருக்குது. இயேசு சாமண்ட வாக்குத்தத்தம் அதை பிதாகுமார் பசுத்தாக்கி ஆதாம் குடு உலகம் கொடுக்க இடைவிடாமல் ஏற்கால் அசுத்தாயோட பசுத்தாயோட தேவதெல்லாம் பண்ணிவிட வாய்நாளெல்லாம் கிறிஸ்துக்குள்ளே இருந்து ஆடுகளை ஒரு மாபெரிய ஏப்பில் கொண்டு வர இந்த சத்தியத்துக்கு ஒரு பயன்படுத்தப்படி உலகத்தில் எல்லா ஜனங்களும் ஜெபிக்கிறோம். இந்த FGCI வெள்ளூர் சபையிலிருந்து உலகத்தில் 814 கோடி ஜனங்களுக்கு ஜெபிக்கிறோங்க தான். எங்க பார்த்தாலும் கற்பாறை, எங்க பார்த்தாலும் புல்லுள்ள நிலம், எங்க பார்த்தா வழியறி உலகமே குட்டி பாதாளமாக பிசாசு ராஜ்யமாக திறந்து கொண்டது ஐக்கியமாக இயேசு ஜீவன் பரிவர்த்தனை 814 கோடி ஜனங்களுக்கு பிதாக்கும் ஆதாமுக்கும் அசுத்தாயத்தை பசுத்தாய் தேவதெல்லாம் பணிவிட செய்து ஆண்டவருடைய இருதயத்தை தேவனீதி இந்த பரலோகராஜ்யத்தை கட்டவிழ்த்துகிறதா இடைவிடாமல் எக்காலத்து என்ன சோது போகத்தாக 30, 60, 100 பலன் கொடுக்கிறதா பரலோக ராஜ்யத்தை பூமியில ஸ்தாபிக்கப்பட்டது. குடும்பத்தில் பட்டண தேசத்தில் சபைகளில் கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்யப்படி ஜெபிக்கும். வழிநடத்து இயேசு நாமத்தில் எல்லா ஜெபங்களும் மிக ஜீவனில் நல்ல பிதாவே என் ஆத்மாவே கட்டளை சோதனை என் கோடமே நாமத்தை என் ஆத்மாவே கட்டளை சோதனை அவர் செய்த சகல வாழ்வார் கர்த்தருக்கே மகிழ்வு உண்டாதாக. என்னுடைய பெயர் தாமஸ் பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் சபை நடக்கிறது. ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக ஃபேஸ்புக்கில் போக, துளசிராம் தாமஸ் சர்ச் பண்ணுங்க, யூடியூப்ல போக, ALC வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. உங்கள் நண்பர்கள், உங்கள் பிள்ளைகளாக ஷேர் பண்ணுங்க.
ஷேர் பண்ணுங்க. இதை நிச்சயமாக நீங்கள் ஆசிர்வதிக்கும். என்னுடைய பேர் ஆசிர்வதிஸ்லாம் தாமஸ். இந்த செய்தி மூலமாக கத்திர உங்களோடு கூட பேசியிருக்கிறேன். கத்திரை கணவன் கத்திரை காணிக்கை செலுத்துங்க. கத்திரிக்கு காணிக்கை செலுத்துங்க. என்னோட கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ் கத்திர உங்களை ஆசிர்வதிப்பார். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக் கொள்ளுங்கள். இன்னும் ஏராளமான செய்திகள் கேளுங்க. கடைசி நாள் தேவன் நிச்சயம் உங்களை வல்லமையாய் பயன்படுத்துவார். அநேக செய்திகளை கேட்டு உலகத்தில் எங்குமே ஏற்பட்ட சத்தியங்கள் உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் செய்திகள் கேளுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக் கொள்ளுங்கள். கத்திர உலகத்தில் பெரிய காட்சி